அப்போ அவர்களுக்கு அந்த இல்லறத்தானுக்கு வருகின்ற பிரச்சனை என்ன? அவன் போய் மூடத்தனமாக அவன் பிரச்சனை வர அவன் என்ன செய்கிறான்? உடனே ஜோசிகாரன்ட்ட போகிறான். அவன் கிரக கோலான்னு சொல்கிறான். கிரக கோலான்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன செலவுனா அவனுக்கு தினம் அந்த கிரக சாந்தி இந்த கிரக சாந்தி சொல்லி அவனுக்கு போட்டு பணத்தை கொடுக்குறான். அடுத்து என்ன செய்கிறான்? பிரச்சனை ஒன்று மறுபடியும் அவன்கிட்ட போகும்போது செய்வனை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவான். செய்வனை மந்திரவாதிகிட்ட போகும்போது செய்வனை செஞ்சான். அப்போ அதுக்கு பணம் வேணும்னு சொல்லுவோம். இவன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முன்செய்த வினையிலாமல் இருக்கலாம். முன்செய்த வினையின் காரணமாக வந்த பிரச்சனையை அவன்கிட்ட அவன் சொல்லி, உனக்கு வந்த பிரச்சனை நீ செய்த பாவம்தான், இதுக்கு பரிகாரம் கிடையவே கிடையாது. இருக்கு பரிகாரம். என்ன பரிகாரம்னா பசி ஆற்றுவிக்கணும். நானே வறுமையில் இருக்கேன் ஐயா, என் பிள்ளைகளுக்கு சரியானபடி உணவு இல்லாமல் நோய் நொடி சூழ்ந்து வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல, தண்ணி பில்லு கட்ட முடியாமல் நான் நொந்து கிடக்கிறேன். நான் பரிகாரம் தேட விரும்பும்போது ஏதோ அவன் சொல்கிறான், ஜோசிகாரன் சொல்கிறான், உனக்கு கிரக தோஷம் இருக்குது, ஒரு 100 ரூபா பணம் கொடு, நான் செய்கிறேன்னு சொல்கிறான். நான் இருக்கிற பாத்திரத்தை முன்னமே அல்லல் பட்டு கிடக்கிறேன், மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் அடை வச்சு அவன்கிட்ட கொடுக்குறோம். அவன் கிரக சாந்தி செய்யணும்னு சொல்கிறான். நான் அதனால் பிரச்சனை தீர்வு நினைச்சேன். அதுலேயும் நடக்கலை. அப்புறம் அவன் சொன்னான், அவன்கிட்ட போய் பார்த்த முடியல. அப்புறம் மந்திரவாதிகிட்ட போகணும். அவன் வீட்டில் ஏவல் செஞ்சுட்டான்னு சொன்னான். அதுக்கு என்ன உடனே இப்போ செய்யலைன்னு சொன்னால் நீ உன் பிள்ளை விட்டுலாம் அம்போன்னு போயிடும், செத்து போனான். அவன்கிட்ட 150 கொடுக்குறான். அவன்கிட்ட போனால் அவன்கிட்ட நடக்கலை. கடைசியில் அப்படியே தடுமாறுறான். வெளியே சொல்ல முடியாத தடுமாட்டம் இருக்கு அவனுக்கு. நம்ம சங்கம் என்ன செய்யணும்? உண்மை ஆன்மீக சங்கம், நீ எத்தனை கிரக சாந்தி செஞ்சாலும் உன்னை விடாது, எத்தனை செய்வனை செய்து அதுக்கு பரிகாரம் செஞ்சாலும் உன்னை விடாது. ஒரு மந்திரவாதியோ அல்ல கிரக சாந்தி செய்யறேன்னு சொல்ல ஒரு ஜோசியனோ உன் வீட்டுக்கு வந்துட்டான்னா சனியை முதல்ல ஆம நுழைஞ்ச வீடும், ஆம நுழைஞ்ச வீடாவது தேரிக்கும். கிரக சாந்தி செய்கிற ஜோசியர்களும் செய்வனை செய்துட்டான்னு சொல்கிற மந்திரவாதிகளும் அவன் உள்ளுக்கு நுழைந்தா அந்த வீடு உருப்பிடாது அப்படின்னு அவனுக்கு சொல்லணும். இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டான். ஒன்று சமாளித்துப்பார். வள்ளுவன் சொல்லுவான், மடுத்தவா எல்லாம் பகட நான் உற்ற இடுக்கன்னு இடர்பாடு உடைத்துனான். துன்பம் வரும்போது அவன் சொல்லுவான், மாடு எப்படி மேடு பள்ளம் உள்ள இடத்துல முட்டி இழுக்குதோ அது மாதிரி தடம் திராம நீ பாட்டை நடத்திட்டே வா அப்படின்னு சொல்லணும். அவன் பரிகாரம் அவன் கிடையாது. அவன் மந்திரவாதிகளையோ கிரக சாந்தி செய்கிற ஜோசியனால் பிரச்சனை தீராது என்று அவனுக்கு சொல்லணும். அப்போ அவனுக்கு முழு நம்பிக்கை உண்டாக்கணும். எப்படியா நாங்கள் முன்னேறணும், என்ன தடுமாறுறோன்னு சொல்லுவோம். ஒன்றும் வழியே இல்லை. நீ அகத்தீசன பூஜை செய். அகத்தீசன பூஜை செய்தால் வருகின்ற நீ தொடர்ந்து அடி மேல் அடி உண்டுகிட்டே இருக்கும். விவசாயம் சரி இருக்காது, வியாபாரம் சரி இருக்காது, கேணி விட்டா தண்ணி இருக்காது, பிள்ளைகள் நோய் இருக்கும், பிள்ளைகள் அடிபட்டு வருவான், கை கால் முறிஞ்சு வருவான், இந்த மனைவிக்கு நோய் வரும், பிரசவ காலமாக இருக்கும், தாய் தந்தை பிரச்சனை இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாமல் மண்டை பிச்சுக்கிட்டு இருப்போன்னு என்னையா செய்யறதுன்னா உனக்கு ஒரே வழி இல்லை. நீ பரிகாரம் நினச்சி செஞ்சிடாதே. உனக்கு பரிகாரமே கிடையாதுறானா. அப்போ எங்களுக்கு நான் வாழ்க்கை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை தான். அப்போ நீ வேணா எந்த முயற்சி எடுத்துப்பாரு. நீ ஜோசிகாரனை கூப்பிட்டுக்கிட்டு அவனை வீட்டில் கிரக சாந்தி செய்யலாம் போகிறவன்னு சொல்லு, அதுலேயும் நடக்காது. அதே சமயத்தில் மந்திரவாதிகளை விட்டு அது இதையும் செய்து அப்போ தகவல் எடுக்கிறான் போகிறான் வரனா இதெல்லாம் சொல்லு, அதையும் நடக்காது. இந்த 2 பசங்களும் உள்ளே வந்துட்டா, 2 பேரும் ஜோசியக்காரனும் மந்திரவாதியும் உள்ளே வந்துட்டா, அன்னைக்கு மரண தினம் ஒரு நேர சோறோட கிடைக்காம போயிடணும். இதே அவனுக்கு சொல்லணும்.